ஒரு நாள் மிஸ்டரி, ஒரே நாள் ரட்சிக்கப்பட்டு ஒரே நாள் மிஸ்டரி ஆனவங்க. சமாரிய ஸ்திரீ, கிணற்றண்டியில் அவ உபச்சார ஸ்திரீன்னு சொல்றோம். இருக்கிற புருஷன் இல்லை, அவளை வாழ்க்கை சரியில்லாம இருக்க. அன்னைக்கு ஒரு பிரசங்கத்துல ரட்சிக்கப்படுறா. ரட்சிக்கப்பட்டு போன உடனே ஆண்டவர் அறிஞ்சு உடனே ஓடுறல்ல, சுவிசேஷ ஊழியத்துக்கு ஓடுறல்ல. தனக்கு ஒரு செய்தி கிடைச்சிருச்சப்பா, அந்த செய்தியனால சொல்லாம இருக்க முடியான்னு தான் கொண்டு வந்த நோக்கம் குடத்தை வச்சுக்கிட்டே ஓடுறல்ல, நோக்கத்தை மறந்து ஓடுறல்ல. இக்கால தமிழ்நாட்டுக்காரங்க அந்த அம்மாவை பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க வாமா, எங்கம்மா போற, நான் ஊழியத்துக்கு போறேன், நீங்க வா. எத்தனை பிரசங்கம் கேட்டா? ஒரு பிரசங்க. நாங்கன்னா வருஷம் ஃபுல்லா பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கோம், நானும் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கோம். உனக்கு அறிவு இருக்கா? ஞானசானம் எடுத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எப்படி ஊழியத்துக்கு போவ? அந்நிய பாஷை பேசுவியா? இல்ல. அப்புறம் எப்படி ஊழியத்துக்கு போவ? அழைப்பு இருக்கா? அழைப்பு இல்ல. எப்படி ஊழியத்துக்கு போனா? அவனை உட்கார வச்சிரும், சப்பானியா உட்கார வச்சிரும். அவளுக்கு தெரிஞ்ச உண்மை. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுவாங்க. வர்றவங்களுக்கு உனக்கு வியாதி இல்லை, உனக்கு ஆய்வுன்னு ஒன்று சந்தோஷம் ஆய்வுன்னு சொல்லி அவனை அப்படியே குளிப்பாட்டி அனுப்பி வச்சிருவான். அப்படியே இருப்பான், போய் மறுபடியும் அங்க வருவான். இது ஆறுதல் ஒளியம் தான் இருக்கு. இப்ப நாகமான் குஷ்டரோகி எலி அங்க தீர்க்க எலிசாட்ட வர்றான். என்ன சொல்றான்? போய் முங்க சொல்றான். அவனுக்கு கோவம் வருது. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்கள் பூரம் கோவம். எதையும் செய்ய வைக்க கூடாது, நீ ஒண்ணுமே செய்ய வேணாம்டா, எல்லாம் ஏசப்பா செஞ்சுட்டார், என்ன ஒன்னும் செய்ய வேண்டாம், நீ அப்படியே வா, சும்மா அப்படியே வந்துட்டு போ. நான் ஜெபம் பண்ண முடியாது. தடால்னு மெட்ராஸ்ல கிறிஸ்தவங்களே இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்துடும். சிட்டியிலே எந்த கிறிஸ்தவனும் சபைகளும் இருக்கக்கூடாதுன்னு சட்டம் வந்துடும். எல்லாம் கிராமத்துக்கு போட அனுப்பி விட்டோம்னா ஒரு வருஷத்துல தமிழ்நாடு இந்தியாவில பெரிய ஹெல்ப்ஃபுல் வந்துடும். சட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க எல்லாம் உருப்படல, கலவை எல்லாத்தையும் செதறடிச்சிருவாரு. ஆண்டவருக்கு பார்வோனை எழுப்ப முடியுமா? கடினப்படுத்துவாரு. பார்வோன் இருதயத்தை அணைச்சுவாரு, திறப்பார். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல என்ன இருக்குது? அங்க ஒண்ணும் சரியில்லை, ஜனங்கள் சரியில்லைன்னா ஒரு சத்ருவா ஆண்டவர் எழுப்பிடுறாரு. லேலுயா. நம்ம பூரா ஒரு சர்ச்சில் அங்க பூரா வாட்டி விருந்து மாதிரி நடந்துட்டு இருந்தேன்னா, சர்ச்செல்லாம் விருந்துதான். வீணு அங்க பூரா இருந்துகிட்டே இருந்தா பார்த்துட்டு இருப்பாரு, செதறடிச்சிருவாரு. நமக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு, நம்ம அதை அனுபவிக்கலாம், நமக்கு உலகத்தில் கஷ்டப்பட பாடுகள் பட தேவையில்லை அப்படிங்கிறத அவங்களுடைய இது பேஸ் அடித்தளமே அங்கேருந்து ஆரம்பிக்குது. நம்ம இன்னொரு பக்கம் கர்த்தர் செய்த செஞ்சு முடிச்சா நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இன்னொரு பேஸ்ல இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒளியுமே செய்யாமல் சும்மா இருக்கிறவங்க பூரா அப்படி பேசிட்டு திரிவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இன்னும் உங்களுக்கு உதாரணம் பைபிள்ல இருந்து சொல்றேன்னு. சரி, 1 சாமுவேல் 17 அதிகாரத்துல தாவீது யுத்தம் பண்றான். யுத்தம் பண்றதுக்கு யாரு விருப்பம் இல்லை, அவன் யுத்தம் பண்ண வர்றான். அவனை யாரு வைரா? எலியாப்பாவு அண்ணன் வைரா. என்ன செய்யறான்? அகங்காரம் பிடிச்சவனேங்கிறான். அடுத்து கொஞ்சம் ஆடுகளை எங்கடா விட்டு வந்தேங்கிறான். அதாவது இதே மாதிரிதான் தரிசனமே இல்லாம, அதாவது ஆண்டவருக்காக புதிய ஆத்மாக்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆத்ம பாரம் இல்லாதவங்க பூரா இந்த டாக்டரினல் போயிடுவாங்க. அவங்களுக்கும் அவங்ககிட்ட போற கூட்டமும் அந்த மாதிரி கூட்டம் தான் இருக்கும். இவங்களுக்கு இந்த மாதிரி பேசுற ஆத்ம பாரம் இல்லைன்னு நம்ம சொல்ல வரோம். அவங்களும் பண்றோம் தானே சொல்றாங்க. எங்க செய்ய போயிருங்க? என்ன ஆத்ம பாரம் பண்றவன் இப்படி பேச மாட்டான். ஆத்ம பாரம் இருந்த ஊழியத்துக்கு போனாலே அவன் அடிபெறுவான்ல, கஷ்டப்படுவான், நெருக்கப்படுவான், அவமானப்படுவான். நமக்கு மாடலே ஜீசஸ் தான் இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும்போது எவ்வளவு பாடுகள் பெற்றாரு, அப்படிதானே? அப்போ சரி, நீங்க இன்னும் சொல்ல இயேசு கிறிஸ்து அவர் பட்டு முடிச்சால் நான் முடிய வேண்டியதில்லை அப்படிங்கிறோம். சரி, பவுல் வாங்க. பவுல் அவருடைய மினிஸ்ட்ரி பீஸ்ஃபுல்லா லக்ஸுரியா இருந்துச்சு. சொல்லுங்க நீங்க. எல்லாமே கஷ்டம் தான். ஆமா, அதான மாடல். வேற மாடல் பைபிள்ல எங்க இருக்குது? ஒரு பிரச்சனை இல்லாம ஐஸ்வர்யத்தோடு எல்லாம் இருந்தவங்க ஒரு மாடல் சொல்லுங்க பைபிள்ல. நம்ம எதனாலும் பைபிள் தானே மாடல். சினிமாக்காரனே மாடல். சிலுவைக்கு அப்புறம் இவங்களுக்கே நடந்திருக்கணும்ன்றீங்க. சேம் அப்படியே எந்த கஷ்டம் இல்லாம நடந்திருக்கணும் இல்ல. பவுல் அவர் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. அநேக அடிகள் அடிக்கப்பட்டேன், இந்த இடத்துல திருட வந்துச்சு, பசியா இருந்தேன், நிர்வாணமா இருந்தேன், எவ்வளவு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு.
அப்ப இது ஒரு பாடுகளா யோசிக்க முடியாது. அது ஆண்டவருக்காக கஷ்டப்படுவதே ஒரு பரவசமான அனுபவம் தானே. ஆண்டவருக்காக தானே. இப்ப நம்ம முன்னாடி நம்ம சொல்லும் போது ஒண்ணு சொன்னோம். ஒரு தர சாப்பாடுங்கிறது பசி. பசிய தியாகம் பண்ணும் ஆண்டவருக்காக. அவருக்கு தேவை இருக்குன்னு ஒரு தர சாப்பாடை தியாகம் பண்ணா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பிளஸ் பண்ணப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டது உலகமே ரட்சிக்கப்படும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் ரட்சிப்பு. இப்போ நான் உங்க பாடுபடுறதுக்கான ஒரு சூழ்நிலை வருது, அது பாடுகளை சகிக்கிறேன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமா தானே மாறும். ஏன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஊழியனா நான் இருக்கிறேன்? ஆண்டவருக்கு அவ்வளவு பாடுகள் பட்டிருக்கிறோம். இன்னும் சில நெருக்கங்கள் இருக்குது, அவமானங்கள் இருக்குது, நிந்தைகள் இருக்குது. நம்ம பைபிளுக்கு விட்டு மாறாம இருக்கிறது நல்லது. இப்ப விசுவாசத்தை குறித்தே பேசுறாங்க நிறைய பேர். யோபு சொல்றதெல்லாம் அவன் வாயின் அறிக்கையின்படிதான் நடந்திருக்குது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருங்கிறதே அவன் அவிசுவாசம் பேசுனாலதான் எல்லாத்தையும் எடுத்துட்டாருன்னு பேசுறாங்க. அப்படிதான் கேட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா அவன் பேசுறதுனால. சரி, அப்ப நீங்க விசுவாசத்தை அவங்கள நான் ஃபாலோ பண்றேன், நானும் ஃபாலோ பண்ண, நீங்களும் ஃபாலோ பண்றோம். நீங்க என்ன செய்து காமிச்சிருக்கிறீங்க? ஒரு பெரிய ஒரு அறுவடையை நீங்க செஞ்சு உங்க சத்தியத்தினால. அது யாரு? அவங்க இதுல உங்க மூலியமா தான் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்தவங்கன்னு கைதுக்கு சொல்லுங்க. நான் வர்றேன், வாங்க அந்த சர்ச்சில் எனக்கு ஒரு 2 நிமிஷம் பேச டைம் வாங்கி தாங்க. இந்த பாஸ்டர் மூலியமா, பாஸ்டருடைய இந்த சபையுடைய ஊழியத்தின் மூலியமா தான் புதுசா இயேசுவை அறிஞ்சு கொண்டு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு கைதுக்கு சொல்லுவோம். எல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரி விருப்பம் உள்ள, அதாவது அந்த உபதேசத்தை விரும்புற ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு விசுவாசத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறார். பிரதர், ஒரு புதிய டாக்டரினல் வருதுன்னா மற்ற சர்ச்சில் உள்ளவங்க ஃபுல்லா அங்க போயிடுறாங்க. இப்போ ஒரு சர்ச்சு பாட்டு ஒருத்தர் நல்ல பாடுறாருன்னா அவர் நல்ல ஒர்ஷிப் பண்ணாருன்னு வேற சர்ச்சுக்காரங்கன்னா அங்க போய் உட்காந்துடுறாங்க. இதை விட இன்னொரு ஊழியக்காரர் வந்தாங்கன்னா அங்க போயிடுவாங்க. அதாவது நான் சொல்றது, ஒரு சிட்டிக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். எங்க 70 குடும்பம் இருக்குது அந்த சர்ச்சில். நான் ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு போகும்போது புதுசா ஒரு 7 சர்ச்சு உருவாயிருக்குங்கிறாங்க. எனக்கு ஆச்சரியம். பரவாயில்ல, ரிசல்ட் ரிவைவல் இருக்கு. அங்க உள்ள ஒருத்தர் நல்ல சொல்றாரு, பிரதர் இங்க உள்ள 70 பேரும் ஆளுக்கு 10 சர்ச்சுக்கு போயிட்டாங்க. சர்ச்சு உடைஞ்சுதான் இருக்குது. புதுசா ரட்சிக்கப்பட்டு என்ன செய்யல, பைபிள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ன, அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டார்கள் ஆத்துமாக்கள். இவங்க உடைஞ்சு, ஒரு சர்ச்சு உடைஞ்சு 4 ஆகும், 4 சர்ச்சு உடைஞ்சு 40 ஆகும். புதுசா வர்றவங்க ரொம்ப ரொம்ப குறைபடுது. ஆனா இதை நம்ம ஏத்துக்கிறதே இல்லையா? இப்ப நம்ம கர்த்தரை பக்கம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு, நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து நம்ம அகிரிப்பது. அது எப்படி? அது உபத்திரம் உண்டு திடங்கொண்டு நான் உலகத்தை ஜெயித்தேன்னு தான் சொல்றாரு. நீங்க அது மறுபடியும் பைபிள்லயே வாங்கல. அப்படின்னா நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஃபுல்லா எல்லாரும் உபத்திரப்படாம பயங்கர லக்ஸூரியா இருந்தா இன்னைக்கு உலகமே மாறி இருக்கும் பிரதர். கிறிஸ்தவம் மாறி இருக்கும் எல்லாம். அப்படி பைபிள் வாக்குத்தை கொடுக்கவே இல்லை. பட் ஆனா இப்போ நீங்க பிராக்டிக்கலா பார்க்கும்போது இப்போ நீங்களும் ஒரு நல்ல ஊழியத்தை கர்த்தரை பயன்படுத்தி கொண்டு வர்றாரு. அவங்களும் ஒரு பக்கம் ப்ராஸ்பரா வளர்ந்துட்டு போற மாதிரி தானே தெரியுது. அது எப்படி வேரியேஷன் பாக்குறது? நீங்க வளர்ச்சிங்கிறது பிரதர் எதை வச்சு வளர்ச்சியை சொல்றோம்? அவங்க கட்டட வளரும், நல்ல ஏசி, சும்மா சாதாரண இருக்குது, ஃபேன் இருக்குது, ஏசியா மாறும், சிமெண்ட் தர டைல்ஸா மாறும். கொஞ்சம் அங்கதான் அது ஒரு வளர்ச்சின்னு எப்படி சொல்றது? புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்படணும். அந்த சர்ச்சு மூலியமா பிரதர் ஒன்றும் இல்லை, சர்ச்சுங்கிறது 2 விஷயம் தான். ஒன்றும் அங்க இருக்கிறவங்க புதிதாக மாறணும், கிறிஸ்துவுக்குள் புதிதாகிக்கிட்டே இருக்கணும், இயேசுவை போல மாறணும். 2 வெளியில இருக்கிறவங்க உள்ள வரணும். இந்த 2 விஷயம் சர்ச்சு இருக்கலாம். அந்த டேஞ்சர், அந்த சர்ச்சு மூடப்பட போகுதுன்னு அர்த்தம். இருக்கிறவங்களும் நல்லா டெவலப் ஆகணும், இருக்கிறவங்க இயேசுவை போல மாறணும். அவங்க அதனால புறஜாதிகள் என்ன செய்யணும்? வெளியில இருக்கிறவங்க சர்ச்சுக்குள்ள வரணும். சர்ச்சுக்கு வர்றோம், உங்களுக்கு பயங்கரமா கஷ்டம் இருக்கு அப்படியும் சொல்லு, ஆண்டவர் பிளஸ் பண்றாரு. நல்ல ஆண்டவரை இளைப்பால் தரவேங்கிறாரு, சந்தோஷம் சமாதானம் இருக்கணும். அவன் கவலைப்படுறது ஊழியத்தின் நிமித்தமா இயேசுடைய சிலுவையை தூக்கணும். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை தூக்கி என்னை பின்பற்ற கடவன் இருக்குல்ல, தன் சிலுவைங்கிறது அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். இப்ப நான் மட்டும் இருக்கிறேன், இப்போ நான் பெரிய லக்ஸூரியா இருப்பேன் பிரதர்.
இப்ப நான் ஏன் இப்ப எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு. எது எனக்கு வர்ற காணிக்கைகள் எல்லாம் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறேன். இன்னும் நிறைய மிஸ்டரி எடுக்கணும்னு விரும்புறேன். ஓகே. அப்போ அந்த சிலுவையை நான் தூக்குறேன், அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்றேன். நீ கேட்கலாம், உன்னை யாரா தூக்க சொன்ன? நீ ஊழியர்களை எடுக்கிறது நிறுத்திட வேண்டியதானே? உன்னை யார் ஆமா, தூக்க நீங்க சொன்னா? நல்லா லக்ஸுரியா இருக்கலாம். யாருக்கெல்லாம் இல்லை, என் மனைவி பிள்ளைகள்லாம் நல்லா எல்லாம் இருப்போம். ம். பாடுகள்ங்கிறது கிறிஸ்துவ நிமித்தமா பாடுகள் படணும்ல. இப்ப ஐஸ்வர்யத்தை குறித்து பிரசங்கம் பண்றாங்க. சரி. அவங்க கிராம ஊழியத்தை போய் திருப்பிரசங்கம் பண்ணிடுவாங்களா? ரெகுலரா சர்ச் ஆளுங்கள்லாம் கூட்டு போய் ஊழியம் செய்யணும்ல. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? தங்க கூட இருக்கிற 12 பேர்களையும் கூட்டிட்டு போய் அவர் மாதிரியா பிரசங்கம் பண்ணி இவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. பிசாசு விரட்ட சொல்லி கொடுத்தாரு. வியாதிஸ்தர் மேல் கை வச்சு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு. இவங்க எல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு நீங்க லூக்கா பாருங்க, அவர் தம்முடைய 12 சீசரன் தம்மிடத்தில் வரவழைத்து நீங்க எல்லாம் போங்க, பிசாசு வரட்டுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு இல்லையா? அப்ப இவர் செய்யறத மற்றவங்கள்ட்ட சொல்லி அவங்கள அதை செய்ய வைக்கணும் இல்ல. இது யார் செய்யறா? பயங்கர விசுவாச சொல்ற பாஸ்டர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸ்னா நீ யோசித்து, இவங்க பிரசங்கமும் பண்றாங்க, அதே மாதிரி புரஜாதிகள்கிட்ட விசுவாசத்தை காமிச்சு ஆத்துமாதாயமும் செய்யறாங்க. அப்படிங்கிறவங்க யார் இருக்கா? நான் பாக்குறது இல்ல பிரதர். வேதனை தான். இப்ப அதுக்கு போற விசுவாசிகளுக்கெல்லாம் அவங்க பேசுறது பிடிக்குது. இப்போ நீங்க ஒரு வறுமையில போய் உட்காடுறாங்க, ஒரு நோயில போற அவர் பேசுறது ஓகே, நல்லா இருக்கு. நீங்களும் நிறைய வந்து உங்க சாட்சியில பார்க்கணும், நிறைய ஃபெய்த் இது அதிகமா உங்களுடைய அதாவது எதிலே குறைவில்லாம கருத்து நடத்துறாரு. அந்த ஃபெய்த் கான்செப்ட் நிறைய பேசுறீங்க. அதுவே அவங்க ஒவ்வொரு வாரமும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. போற மக்களும் நல்லா இருக்கு அப்படிங்கிற அந்த ஃபாலோ அப்பும் பண்றாங்க. அதனால ஏதோ மாற்றம் வரப்போறது இல்லையா? இல்ல ஆத்துமாக்கள் நல்ல ஆண்டவர் மேல ஃபெய்த் ஆகி அந்த ஃபெய்த்னால என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கணும்ல. நான் உங்களுக்கு இன்னும் சொல்றேன், நம்ம பேசிட்டு இருக்கிற போது பேசணும்னு நினைக்கிறேன். இப்ப அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பெந்தெகோஸ்தே நாள்ல எல்லாரும் பரிசுத்த ஆவியால் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டாங்க, அந்நிய பாஷையில பேசினாங்க. இப்ப பாருங்க, இப்பயே பாருங்க, சர்ச்சு பாருங்க, பெந்தெகோஸ்தே சர்ச்சு, சாதாரண சர்ச், செத்த சர்ச்சு, சாகாத சர்ச்சு பிரிவு சொல்றாங்க. இவங்க பெந்தெகோஸ்தே அனுபவங்கள் பெற்று அந்நிய பாஷை பேசுறவங்க எல்லாம் பெரிய வல்லமையுள்ள சர்ச்சுன்னு சொல்லி எல்லாரும் சொல்றோம். நிறைய பேரு சாட்சி சொல்லும் போது நான் சிஎஸ்ஐல இருந்து ரட்சிக்கப்பட்டு அப்படியே சொல்றாங்க. ரைட்டு. இவங்க அப்ப அவங்க வந்து அந்நிய பாஷை நிரப்பப்பட்டு இப்ப அந்நிய பாஷை பெறுவது எப்படின்னு ஒரு டீச் பண்றோம். அங்க பரிசுத்த ஆவியுடைய பெருவிழான்னு நடத்துறோம், பயங்கர கூட்டம் நடக்குது. பரிசுத்த ஆவியானவரை பெற வச்சிடறாங்க. ஒரு யார் போனாலும் அவனை எனத்தையாவது ஒரு தத்தன்னு எனத்தையாவது ஒரு அந்நிய பாஷையை பேச வச்சிடறான். அதுல ஒன்னும் மாற்றம் இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவார். ஆண்டவர் பொல்லாதவளை நீங்கள் உங்கள் பிள்ளைகள் அப்பம் கேட்டால் கல்லையா கொடுப்பீங்க அப்படி சொல்லாரு. அப்ப கேட்டா கொடுத்துரும். உண்மையா விசுவாசத்தோட ஆண்டவரை இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கன்னு சொல்லி கேட்டா கொடுக்குறாரு. அதுக்கு எல்லாரும் பிரயாசப்படுறாங்க. பெந்தெகோஸ்தே சர்ச்சுக்காரன் பிரயாசம். அதுல காமிக்கிற அந்த விசுவாச டீச்சிங், அந்த விசுவாசத்தை அடுத்து இன்னொரு பார்ட் என்ன? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அடுத்த பார்ட் என்ன? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசி எல்லாம் ஆச்சரியம் பாட்டோன்னே அவர் எழுந்து என்ன செய்யறார்? பேதுரு பிரசங்கிக்கிறார். ஏறத்தாழ 3000 பேர் ரட்சிக்கப்படுறான்னு இருக்குல்ல. ஏன் இதை யாரும் பேச மாட்டாங்க? இதுக்கு ஏன் பழக்க வைக்க மாட்டீங்க சர்ச் ஆட்களை? விசுவாசத்தை பழக்க வைக்கிறீங்களே, விசுவாசத்துல ஐஸ்வர்யவானம் மாறணும்னு பழக்க வைக்கிற, அதே பெந்தெகோஸ்தேல அந்நிய பாஷை பேசு, இப்படி பேசுன்னு பழக்க வைக்கிறீங்க. அடுத்த பார்ட்டி ஏன் எல்லாம் பழக்க வைக்க மாட்டாங்க? அங்கேயும் சந்தேகம் வருது இல்ல. நீங்க கடிஞ்சு பேசினா பணக்காரங்க காசு வராதுல பிரதர். நீங்க வாட்டுக்கு வர்ற மாதிரி நீ வாட்டுக்கு ஊழியத்து போ, ஆண்டவருக்கா பாடுகள் படு, எல்லாத்தையும் உனக்கு உள்ளது எல்லாத்தையும் விட்டு தரித்திர கொடுக்கறதுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற செலவில்லைன்னா யார் வருவா? அவங்க யார் கூட்டம் வராது இல்ல. நான் இப்ப கடிந்து பிரசங்கம் பண்றேன், என் பிரசங்கத்தை கேட்ட யாராவது வருவானா? சோம்பேறிகள் வரமாட்டாங்க. ஆண்டவர் மேல சும்மா சாதாரண ஒரு கிறிஸ்தவனா இருப்பா. அதாவது பிரதர் ரெண்டு கற்பனை பிரதர். ஒன்னு என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடும் முழு பலப்பத்தோடும் அவ்வளோ ஆத்மாவோட ஆண்டவர் மேல அன்பு சொல்ல முதல் கற்பனை. இப்ப ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறவங்க வர முதல் கற்பனை கீழ்படிஞ்சிட்டாங்க. அடுத்த கற்பனை என்ன? உன்னை போல். ஆமா, அப்ப உன்னை போல் பிறநேசன். நீங்க ரட்சிக்கப்பட்டது போல, நீங்க சுகம் பெற்றது போல, நீங்க ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை பெற்றது போல இயேசு அறியாதவங்கள் பெறணும்னு நீ ஆசைப்பட்டதான 2வது கற்பனை. நீங்க அரை கிறிஸ்தவங்களா முழு கிறிஸ்தவங்களா? இன்னைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களும்
நான் எங்க ஊர்ல சொல்லுவோம் போட காவட்டு பை, அவனை பற்றி அரவட்டு பை, லூசு இப்படி சொல்லுவோம் பத்திரிகையில. நான் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சைக்கு போவேன்னா பூரா கிறிஸ்தவங்க அரை கிறிஸ்தவங்க தான் இருக்காங்க. முழு கிறிஸ்தவனே பார்க்க முடியலங்கிறேன். நான் சொல்ல முழு கிறிஸ்தவனா என்ன, முழுமையா இருக்கணும். அவங்க பிளஸ்ஸிங் ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்க ஆசீர்வாத சாட்சிகளை மற்ற அந்த சுவிசேஷத்தை மட்டும் சொல்லி அவங்களையும் வர வச்சு அவங்கள ஆசீர்வாதத்தை பெற வைக்கணும். இப்ப ஒரு சர்ச்சில் நான் சொல்றேன், 2023 ஜனவரி 1 நான் புது வருஷத்துல ஜெபம் பண்ணிட்டு இருந்தபோது நான் ஒரு சிந்தனை பண்ணேன். 1 கோடி இந்திய கிறிஸ்தவங்கள் இருக்காங்க, உண்மையா உருப்படியான கிறிஸ்தவங்க. அந்த 1 கோடி கிறிஸ்தவங்களும் 2023 வருஷம் ஜனவரிலேருந்து டிசம்பர் 12 மாசம் ஆண்டவர் அழகா காப்பாத்துறாரு, வருமானம் கொடுக்குறாரு, வீடு கொடுக்குறாரு, வாகனம் கொடுக்குறாரு, எல்லாம் பிளஸ் பண்றாரு. 12 மாசத்துல எவ்வளவு ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, ஆவியில நிறையிறாங்க. இந்த வல்லமையில வச்சு ஒருத்தரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினார். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட உதவி செஞ்சா. 1 கோடி கிறிஸ்தவங்களும் ஆளுக்கு ஒருத்தரை சபைக்குள்ள கொண்டு வந்திருந்தா எத்தனை பேர் ஆயிருக்கணும்? 1 கோடி கிறிஸ்தவம் ஆளுக்கு ஒருத்தரை 12 மாசத்துல ஒரே நாள் பிரசவம் பண்ணி ஏறக்குறைய 3000 பரிச்சு விட்டான். சரி பேதுருவா வேண்டாம், கிழவி 12 மாசத்துல 365 நாள்ல ஒரு ஆளை சர்ச்சை கொண்டு வந்தா, ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஆளை சர்ச்சை கொண்டு வந்தா 1 கோடி கிறிஸ்தவங்கள் பிளஸ் 1 கோடினா 2 கோடி இருக்கணும்ல. 2024 ஜனவரி 1 வந்திருக்குமா? கண்டிப்பா வந்திருக்குமா? உங்க சர்ச்சைகள்லாம் வருதா? அப்படி வரல. ஒருவேளை அந்த இது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல பேஸ்ல நல்லா வந்த சபைகள் எல்லாமே காலப்போக்கில் அப்படி அப்படியே குறைஞ்சு அப்படிதான் நீங்க பாக்குறீங்களா? எல்லாமே சபைக்குள்ள ஆள் என்ன பொறுத்தளவுக்கு பைபிள் உண்மை. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் அவனுக்கு ஐயோ. இயேசு கிறிஸ்துடைய கடைசி கட்டளை நிறைவேற்றாத சர்ச்செல்லாம் உபத்திரவு காலத்துல காணாம போயிடும். அது ஒரு சிலர் அழைப்பு அப்படி போய் கொண்டு போறாங்க. இது அவங்க கொடுக்க ஏசுனாரை விட்டு அழைப்புனா என்ன? நாம முன்னாடி இதை பத்தி பேச சாட்சியில சொன்னீங்க. அழைப்புனாலே இயேசு கிறிஸ்து தான் மாடல். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சிலுவையில் ரத்தம் செய்யும்படி அழைக்கப்பட்டார். அதுக்குதான் இந்த உலகத்திலே வந்தார். அவரு பட்டணம் தோறும் கிராமம் தோறும் சுவிசேஷம் அறிவிக்கிறார்ல. அப்ப சுவிசேஷம் உணிங்கிறது எல்லாரும் செய்யணும். இது இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நான் இதை மட்டும் சொல்றேன். ஒரு நாள்ல ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள்ல ஊழியத்து போன லிஸ்ட் எவ்வளவு இருக்கு தெரியுமா பைபிள்? இன்னைக்குதான் ஏசுனாரை கேள்விப்பட்டு இன்னைக்கு ஊழியம் செய்து ஒரு நாள். இப்ப நான் ஜார்க்கண்ட் போனேன். அங்க போகும்போது ஆண்டவர்கிட்ட என்ன உங்களுக்கு பேசணும்னு சொல்லி நான் கேட்டேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஊழியத்து போன ஒரு லிஸ்ட பேசுறேன்னு. ஒரு நாள் மிஸ்டரி, ஒரே நாள் ரட்சிக்கப்பட்டு ஒரே நாள் மிஸ்டரி ஆனவங்க. சமாரிய ஸ்திரீ, கிணற்றண்டியில் அவ உபச்சார ஸ்திரின்னு சொல்றோம். இருக்கிற புருஷன் இல்லை, அவளை வாழ்க்கை சரியில்லாம இருக்க. அன்னைக்கு ஒரு பிரசங்கத்துல ரட்சிக்கப்படுறா. ரட்சிக்கப்பட்டு போன உடனே ஆண்டவர் அறிஞ்சு உடனே ஓடுறல்ல, சுவிசேஷ ஊழியத்துக்கு ஓடுறல்ல. தனக்கு ஒரு செய்தி கிடைச்சிருச்சப்பா, அந்த செய்தியனால சொல்லாம இருக்க முடியான்னு தான் கொண்டு வந்த நோக்கம் குடத்தை வச்சுக்கிட்டே ஓடுறல்ல, நோக்கத்தை மறந்து ஓடுறல்ல. இக்கால தமிழ்நாட்டுக்காரங்க அந்த அம்மாவை பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க வாமா, எங்கம்மா போற? நான் ஊழியத்து போறேன், நீங்க வா. எத்தனை பிரசங்கம் கேட்டா? ஒரு பிரசங்கம். நாங்கன்னா வருஷம் ஃபுல்லா பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கோம். நானும் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கோம். உனக்கு அறிவு இருக்கா? ஞானசானம் எடுத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எப்படி ஊழியத்துக்கு போவ? அந்நிய பாஷை பேசுவியா? இல்ல. அப்புறம் எப்படி ஊழியத்துக்கு போவ? அழைப்பு இருக்கா? அழைப்பு இல்ல. எப்படி ஊழியத்துக்கு போனா? அவனை உட்கார வச்சிரும், சப்பானியா உட்கார வச்சிரும். அவளுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்றேன். இப்ப குஷ்டரோகிகள் சுகமாயி நற்செய்தி அறிவிச்சாங்களே, சுகமாகாமே போய் நற்செய்தி அறிவிச்சாங்க. பைபிள்ல 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல சுகமே ஆறல, அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். தனக்கு தெரிஞ்ச செய்தியை போய் அறிவிக்கணும் பிரதர். இது சபைகள் மறந்துருச்சு, சபைகள் சொல்லித்தரல. எந்த பெரிய விசுவாசத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பிரசங்கம் பண்ணி தொலையட்டும், என்ன வேணாலும் பேசிட்டு போ. அந்த விசுவாசத்தினால புறஜாதிகள் ரட்சிப்புகளை வழி நடத்தி நீ செஞ்சு காமிக்கணும். ஒரு கிராமத்துல இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு, அவன் தரித்திரனை கூப்பிட்டு ஆண்டோடைய விசுவாச டீச்சிங்க சொல்லி அவனை ஐஸ்வர்யமான மாறி காட்டு, அவனை ரட்சிப்புள்ள வழி நடத்தி காட்டு. இது யாரு செஞ்சா சொல்லுங்க பாக்கலாம். அவங்க வருவ ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுவாங்க. வர்றவங்களுக்கு உனக்கு வியாதி இல்லை, உனக்கு ஆய்வன், உனக்கு சந்தோஷம் ஆய்வன்னு சொல்லி அவனை அப்படியே குளிப்பாட்டி அனுப்பி வச்சிருவான். அப்படியே இருப்பான், போய் மறுபடியும் அங்க வருவான். இது ஆறுதல் ஊழியம் தான் இருக்கு. இப்ப நாகமான் குஷ்டரோகி
எலி அங்க ஒரு தீர்க்கதரிசி எலிசாட்ட வர்றான், என்ன சொல்றான், போய் முங்க சொல்றான். ஆமா ஆமா அவனுக்கு கோவம் வருது. ஆமா இன்னைக்கு இருக்கிற நம்முடைய கிறிஸ்தவங்கள் பூரம் கோவம். எதையும் செய்ய வைக்க கூடாது, நீ ஒண்ணுமே செய்ய வேணாம்டா, எல்லாம் ஏசப்பா செஞ்சுட்டார், என்ன ஒன்னும் செய்ய வேண்டாம், நீ அப்படியே வா, சும்மா அப்படியே வந்துட்டு போ. அப்படி இல்லை. அதாவது ஆண்டருக்கு பயப்படுற பயமே இல்லாம போயிரும். இந்த டீச்சிங் எல்லாம் கேட்டா எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய காரியங்கள், ஆண்டர் எவ்வளவு துக்கப்படுவாரு. உங்க டீச்சிங் என்னமா பண்ணிட்டு போங்க, அந்த டீச்சிங்கால புறஜாதிகள் சர்ச்சையை விட்டு சர்ச்சுக்கு வரணும். பிரதர் ஒரு 100 பேர் நம்ம சர்ச்சில் இருக்கான்னா அவர் என்ன செய்து, காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்து தான் அவர் இருதயம் தொழுவத்தில் உள்ள 99 ஆடுகளை காட்டலாம். ஆண்டவர் பிரதர் நீங்க சர்ச்சுக்கு வர்றாருன்னா யாரு புதுசா சர்ச்சுக்கு வந்திருக்கா அவங்களதான் பார்ப்பார். இளையகுமாரன் மனம் திரும்பி வந்தா அவனை எப்படி சந்தோஷப்படுத்தணும்னா அந்த தகப்பன் இருதயம் இருக்கும். அப்ப ஆண்டவர் தானே சந்தோஷப்படுது. ஏசப்பா அழுகிறாரு, அவரை சந்தோஷப்படுத்தினா என்ன பிரதி செய்யணும்? பைபிள்ல ஒரே இடத்துல ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அப்ப ஒரு 500 பேர் 1000 பேர் கூட்டுற சர்ச்சில் ஒரு 100க்கு ஒருத்தராவது புறஜாதி வர வேண்டாமா? அதுலயுமே அந்த இஷ்யூ இருக்குதானே. இப்ப எல்லாமே வந்து தன்னுடைய சபைக்கு சண்டே வாங்க. அதனாலதான் 5% தாண்டி கிறிஸ்தவம் வளரல. நான் 27 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்டியானிட்டி எவ்வளவுன்னு கேள்விப்பட்டேன், 5%. இப்ப எவ்வளவு? அதே 5% தான். எங்க நீங்க சபைகள் எல்லாம் நீங்க சுத்தி வாங்க போறீங்க. எங்கேயாவது நாம ஊழியத்துக்கு போறோம், அது கொஞ்சம் சர்ச்சஸ் இருக்கு, அவ்வளவுதான். நாம எல்லாரும் ஊழியம் செய்யணும், ஆத்துமாதாயம் செய்யுங்க. வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, உங்க பக்கத்து வீடுகள்ல நீங்க ஒரு ஊழியம் செய்யுங்க, புறஜாதிகளை ரட்சிப்புகளை வழிநடத்துங்க, காஸ்பல் சொல்லுங்க. அப்படி இருக்கா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவங்களுக்கு சந்தோஷத்துல ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணி என்ன நடந்திருக்குன்னா, அவங்க சொத்தெல்லாம் வித்து அப்போஸ்தலர் பாதபடியெல்லாம் வந்து வைக்கிறாங்க. அதெல்லாம் திங்க தூங்க, அதான் சாப்பாடு சண்டை வந்திருக்காங்க. ஏழை விதவைகள்லாம் என்னை யார் விசாரிக்கலைன்னு சொல்லி அங்க முறுமுறுப்புன சோறு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து என்ன ஆகுது? ஆண்டர் பாக்குற, என்னடா இதுக்காக உன்னை பந்தோஸ்தினால பரிசுத்தால பண்ணி எல்லாத்தையும் செதறடிக்கிறார். அங்க என்ன போட்டிருக்குது? செதறி போனவங்க எல்லாரும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்பதான் எழுப்பல் வருது. என்ன கேட்டா பிரதர், நான் ஜெபம் பண்ண முடியாது, சடால்னு மெட்ராஸ்ல கிறிஸ்தவங்களே இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்துடும். சிட்டியிலே எந்த கிறிஸ்தவனும் சபைகளும் இருக்கக்கூடாதுன்னு சட்டம் வந்துடும். எல்லாம் கிராமத்துக்கு போட அனுப்பி போட்டோம்னா 1 வருஷத்துல தமிழ்நாடு இந்தியாவில பெரிய எழுப்பு வந்துடும். சட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க எல்லாம் உருப்படல, கலவை எல்லாத்தையும் செதறடிச்சிருவாரு. ஆண்டவருக்கு பார்வோனை எழுப்ப முடியுமா? கடினப்படுத்துவாரு. பார்வோன் இருதயத்தை அணைச்சுவாரு, திறப்பார். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல என்ன இருக்குது? அங்க ஒண்ணும் சரியில்லை, ஜனங்க சரியில்லைன்னா ஒரு சத்ருவா ஆண்டவர் எழுப்பிடுறாரு. லேலுயா. நம்ம பூரா ஒரு சர்ச்சில் அங்க பூரா நீ வாட்டு விருந்து மாதிரி நடந்துட்டு இருந்தேன்னா, சர்ச்செல்லாம் விருந்துதான். வீணு அங்க பூரா இருந்துகிட்டே இருந்தா பார்த்துட்டு இருப்பாரு, செதறடிச்சிருவாரு. பட் இந்த ஆத்ம அறுவடைன்றது வந்து அந்த ஃபோக்கஸ் இல்லாம இன்னைக்கெல்லாம் டோட்டலாவே அப்படி ஆயிடுச்சு. கிறிஸ்டியானிட்டில வந்து இப்போ இப்படியே சொல்லப்படுது என்னன்னா, இப்ப நீங்க உங்களுடைய லைஃபை பார்த்து பலரும் மாறி வரணும், நீங்க போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்க லைஃப் பார்த்து கர்த்தர் உங்களுக்கு பிளஸ் பண்றதை பார்த்து அவங்க வரணும். அப்படி ஏசாவது சொல்லி கொடுக்கல. ஒரு வசனம் சொல்லுங்க பாப்போம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகளுக்கும் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். வார்த்தை அழகா இருக்கு. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே ஊழிய ஆரம்பிச்ச உடனே என்ன செய்றார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது பிரசங்கிக்கிறார். பேதுரு எழும்பி பிரசங்கிக்கிறார். சவுல் பவுலமான்னு தாமதம் என்று அவர் பிரசங்கம் பண்ண போறார். பிரசங்கிறது வார்த்தை சொல்லிதான் பிரதர் ஆகணும். சாட்சியை பார்த்து நீங்களும் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த அழுகை வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு பைபிளே படிக்கணுன்றீங்க. பட் அந்த இன்னைக்கெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வரணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், அபிஷேகம் பண்ணணும், ஊழிய அழைப்பு இருக்கணும், அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சைக்கிள் போய்கிட்டு அது ஒரு பெரிய இதா பாக்குறீங்களா நீங்க வந்து டோட்டலா தடைய அந்த எழுப்புதலுக்கு? அதான் எழுப்புதலே வரல. இல்ல என்னைய மாதிரி எல்லா ஊழியர்களும் ஆனா எழுப்புதல் வந்திருக்கும். என்ன சொல்றது? அது ஒரு தனி என்கவுண்டர் கடவுள் கொடுத்த ஒரு
இது எல்லாத்துக்கும் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது ரைட்டு. இதான பிரதர் பைபிள்ல இருக்கு. ஓகே ஓகே. பைபிள்ல என்ன இருக்குங்கிறீங்க? பைபிள்ல நான் சொல்ற மாடல்லாம் எனக்கு சொன்ன மாடல். இன்னொன்னு பிரதர், இப்ப ஒரு சபைக்கு போங்க, சாட்சி சொல்ற சாட்சியின் வேலை இருக்கு. என்ன சாட்சி சொல்லுவாங்க? அவங்க நடந்த அற்புதங்களை. யாருக்கு நடந்த அற்புதம்? தலைவலி சரியாச்சு, அது மாதிரி. சரி அது சரி அது சரின்னு எனக்கு அற்புதம் சரி, கடன் பிரச்சனை ரைட்டு நல்லது. ஆனா அதே வருஷம் உள்ள சொல்லிட்டு இருப்பீங்க. அது அறக்கிறிஸ்தவன் ஆயிருக்கான். எனக்கு ஏசப்பா இந்த அற்புதம் எல்லாம் செய்தவங்க ரைட்டு நல்லது. ஆனா அறக்கிறிஸ்தவன் ஆயிருக்கு. முழு கிறிஸ்தவன் எப்பாவ என்னை கொண்டு என்ன செஞ்சார்? அதான் பைபிள் புதிய ஏற்பாடு. எனக்கு அற்புதம், எனக்கு நான் என்ன சொல்றேன், ஏசப்பா என் இருதய வியாதியை சுகப்படுத்தினார், நான் சாக கிடந்து எனக்கு உயிர் கொடுத்துட்டார். அதோட நின்று இல்லை. அதோட இருந்தா நானும் ஒரு ஜப்பானி கிறிஸ்தவனா சர்ச்சிலேயே கிடப்பேன். அன்னைக்கு பாசி பேசிட்டு எப்படி ஒரு தசமத்தை கொடுத்துட்டு நான் மாட்டு போக வர கறி மீன் முட்டையும் சாப்பிட்டு வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை தூங்கிடுவேன். எனக்கு எதுக்கு இந்த விதி? அரை கிறிஸ்தவனா மாறி இருப்பேன். ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன், என்ன கொண்டு ஆண்டவர் என்ன அற்புதம் செய்ய என்னால சொல்ல முடியுது. அதான் ஆண்டவர் விரும்புற சீசன். நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, இது எல்லாருமே வந்து மிஷினரியா மாறணும், எல்லாமே ஆத்மா மாறணும். பட் அது உங்களுடைய சாட்சியை சொல்லும் போது இவர் பெருமையா பேசிட்டே இருக்காரு. கர்த்தர் தானே எல்லாத்தையும் ரசிக்கிறாரு. அதுக்கு நீங்க பைபிளுக்கு வந்துருங்க. பைபிளுக்கு வந்துருங்க. பவுல் வந்து எங்க போனாலும் அவர் சாட்சியோட தான் ஆரம்பிக்கிறார். நீங்க அவர் பவுல் பண்ண பிரசங்கத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல எடுப்பாரு. எங்க போனாலும் நான் போனேன், வெளிச்சு வந்துச்சு, கீழே விழுந்தேன், துன்பப்படுத்துகிற இயேசு நானு ஆரம்பிச்சு என்ன போடுகிறேன் சாட்சி சொல்றாருல்ல. நம்ம இப்ப நான் எங்க போனாலும் என் கிராமத்துக்கு போனாலும் என் சாட்சி சொல்லுவேன். ஒரு மார்க் 5ல கல்லறை மணி தான் இருக்கான், லேகியோன் படிச்ச பிசாசு இருக்கான். அவன் ஆனா ஆண்டவர் விடுவிக்கிறாரு. அவன் என்ன சொல்றான், நான் உங்க கூடயே வர்றேங்கிறான். வேணாங்கிறேன். ஏன் வேண்டாங்கிறதுக்கு நான் யோசிச்சு பார்த்தேன். ஏற்கனவே 12 பேர் உருப்படாம இருக்காங்க, சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ வந்தாலும் கெட்டு போயிருவேன்னு சொன்னாரான்னு தெரியல. இப்ப ஒரு கிராமத்துல ஒரு ரட்சிக்கப்பட்டு ஒரு சர்ச்சுக்கு போனா, ஒரு கிறிஸ்தவனா உங்க சர்ச்சுக்கு அனுப்பி விடுறேன், அவனை முழு கிறிஸ்தவங்களா நீங்க மாத்திருவீங்களா? ரட்சிக்கப்பட்டு ஒருத்தன் சர்ச்சுக்கு போக வைக்க முடியல, அவன் கெட்டு போயிடுவாங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி இருக்கு. அல்லேலூயா. அங்க சண்டையை போடுறத பார்த்து புரியுது. பட் ஆனா இப்போ ஆரம்ப ஸ்டேஜ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை மாதிரி இப்போ மிஷினரி மூலமா டச் பண்றாங்க, ஆட்கள் ஆத்மா அறுவடை பண்றாங்க இல்லையா, ஆண்டவர் தொடுறாரு. பட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடுத்த ஸ்டேஜ், இப்போ தங்களுடைய வாழ்க்கையை இது பண்றதுக்காக ஃபெய்த் இம்ப்ரூவ் பண்ணும், தன்னுடைய அடுத்த இதுல மூவ் பண்ணுங்கிறதுக்காக சர்ச்சுக்குள்ள உள்ள போயிடுறாங்க. அப்ப அவங்களுடைய இதுல அப்படியே சபைங்கிறது முக்கியம் வருது. அது என்ன சர்ச்சு எப்படி இருக்கும்னு தான் முக்கியம். சபை நம்ம ஆத்மா இதை வந்து சொல்லணும், கண்டிப்பா அவங்களும் ஊழியம் பண்ணணும். நான் கிராமத்துல பாக்குறேன், அவனுக்கு இயேசுவை பார்க்க சொல்லிக் கொடுக்குறேன், நல்ல பைபிள் வாசிக்க சொல்லி கொடுக்குறேன். சில சர்ச்சஸ் ஆண்டோடைய கட்டளை நிறைவேற்றுகிற நிறைய சர்ச் இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஒரு 500 மிஸ்டரிகள் எடுக்கிறோம். அவங்கள தோழமை மிஸ்டரி அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம். அவங்க எந்த சர்ச்சில் எந்த ஆர்கனைசேஷனுமே சேராம கிராமத்துல தங்கி இருக்கிற அருமையான ஊழியக்காரர்கள், அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரங்க நிறைய பேர் என்கிட்ட இருக்காங்க. அவங்களுக்கு நாங்க மாசந்தோறும் சின்ன உதவித்தொகை கொடுத்து ஒரு 3 நாள் வரைச்சி ஊழியம் எப்படி செய்யணும்னு சொல்லி நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்களோட சேர்ந்து நாங்களும் ஜெபிச்சு ஊழியத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். அவங்க உருவாக்குற சபைகள் எல்லாம் இவங்களும் அதை செய்யறாங்க, வர்ற விசுவாசிகளும் அதை சொல்லி கொடுக்குறாங்க. சொல்றேன், கல்லறு மனிதன் அவன் ஆண்ட சொல்றாரு, நீ ஊருக்கு போய் உனக்கு நான் செய்ததை மற்றவங்களுக்கு சொல்றாங்க சாட்சியா. சாட்சியின் ஊழியம். சமாரிய ஸ்திரீ என்ன ஊழியம் செய்யறா? தனக்கு செய்த அற்புதத்தை கண்ட ருசி பார்த்ததை சொல்றா. இது எல்லாரும் செய்யணும் பிரதர். எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் செய்யணுங்கிறது. இப்ப நீங்க கிறிஸ்தவம் தானே, எவ்வளவு வருஷம் ஆச்சு? நீங்க உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆச்சு? 38 வருஷமா இயேசுநாதர் உங்க கூட இருக்காரு. எப்படி என்ன ரிசல்ட் வந்துச்சு? வாட் இஸ் த ரிசல்ட்? இது இப்ப மார்க்கு கடைசி அதிகாரத்துல விசுவாசிக்கிறவளா நடக்கும் அடையாளங்கள் ஆவண. நீ விசுவாசியா விசுவாசியா? நீங்க விசுவாசின்னு எப்படி சொல்றது? அதுல அடையாளம் பண்றோம். இப்ப கணவன் மனைவிக்கு அடையாளம் என்னது? கணவன் மனைவிக்கு அடையாளம் தாலி செயின். கிறிஸ்தவங்கிறதுக்கு அடையாளம் என்னது? ஆண்டவர் 3 ஞானஸ்நானம் எடுக்கணும். விசுவாசிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிசங்கள் கையில் வைப்பார்கள், அப்பொழுது சுகம் அடைவார்கள். உங்களுக்கு அடையாளம் இருக்கா? இது வரைக்கும் நீ பிசாசு வரத்துலன்னா நீ விசுவாசின்னு தான் அர்த்தம்.
பைபிள் அப்படிதான் நான் படிக்கிறேன். ஓகே ஓகே. நீங்க ரட்சிக்கப்பட்டாலே, நீங்க ஏசப்பா உனக்குள்ள வந்துட்டாலே நீங்க போய் ஜெபம் பண்றீங்க, அந்த பிசாசு ஓடும். ஏன்னா நீ ஏசப்பாவுடைய பிரதிநிதி ஆயிடுறீங்களே, அப்பாவுடைய பிரதிநிதி ஆயிடுறீங்களே. அவரு இயேசு நாமத்தினால பொல்லாத பிசாசு போனா அது போகும் இல்ல, அதான் அடையாளம். இதை சொல்லிக் கொடுக்கணும் பிரதர் சீசர்களுக்கு. பட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, ஊழியத்துக்கு ஒண்ணு நீ போ இல்லாட்டி அனுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. ஒரு சிலர் வந்து ஓகே நீங்க ஒரு ஆள் ஊழியம் பாக்குறாங்க, நான் வேணா சம்பாரிச்சு உங்களுக்கு பணம். பைபிள்ல வசனம் சொல்லுங்க, ஒரு வசனம் சொல்லுங்க இப்படி ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதான் பிரதர் பெரிய மிஷனரி. அதுக்காக நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? காணிக்கையும் கொடுக்கணும், காணிக்கை கொடுக்காத பூரா நரகம் தான். ஏலுயா உன்ட்ட உங்களுக்கு ஒண்ணு இருக்கு, ஒண்ணு தேவை இருக்குது, அதை கொடுக்கணும் இல்ல. இப்ப எலியாவை போஷிக்க ஆண்டவர் சாரி பார்த்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு. நாங்க சாப்பிட்டு சாக போறோம், நீ செத்தாலும் பரவாயில்லப்பா ஒரு அடைய கொடுங்குறாரு. அவன் பாவம் நல்ல வேளை தமிழ்நாட்டு கிறிஸ்தவனா இல்ல, அவன் கொடுத்துடுறான். அதனால பிளஸ் பண்ண போடுறான். அதாவது உங்களால என்ன முடியுமோ நேரம் கொடுக்கணும், தாளந்துகளை கொடுக்கணும், காணிக்கையும் கொடுக்கணும். காணிக்கை மட்டும் கொடுத்துட்டா அது இதாக. அப்ப அம்பானி கிட்ட வேணா சொல்லுவோம், பெரிய பெரிய பணக்காரட்டு, நீ ஒன்னும் சர்ச்சைக்குனா வர மாட்டோம்னா நீ ரூபா மட்டும் கொடுத்துரு, ஆண்டவர் உன்னை பரலத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்ல முடியுமா? நம்ம பைபிள்ல இல்ல பிரதர். எனக்கு கொடுக்கப்பட்ட பைபிள்ல, நான் படிக்கிற பைபிள்ல போலது அனுப்புன்னு நானும் சொல்றேன். அதுக்காக நான் காணிக்க மட்டும் கொடுத்த மட்டும் நான் மட்டும் ஜப்பானியா வீட்லயே இருப்பேன்னு சொன்னா என்னது? நீங்க உங்க சாட்சியில சொன்ன மாதிரி சமயமே ஒரு இத பவுல் சொல்றார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை. சுவிசேஷ் பர்சன் சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ. இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி ராஜ்ய மேன்மை கொடுத்திருக்கலாமே. எஸ்தருக்கு முருதாயை சொல்லுகிற எச்சரிக்கை. அவ கீழே அனாதையா கிடக்க, ஆண்டவர் ராஜாத்திய உயர்த்திட்டார். அவ திடீர்னு முருதகாய் வஸ்திரம் கிழிஞ்சி சாம்பல் உடுத்தி அரண்மனை வாசல்ல கிடக்கான். கேள்விப்பட்டோன்னே ட்ரெஸ் வாங்கி கொடுத்து விடுறான். இன்னைக்கு ஊழியங்கள்ல ரெண்டு பேரும், ஆத்ம பார ஊழியங்கள், ஆத்ம திருப்தி ஊழியங்கள். இப்ப எஸ்ஸர் ட்ரெஸ் கொடுக்குற ஊழியத்துக்கு பேர் என்ன? ஆத்ம திருப்தி ஊழியங்கள். ஆத்ம திருப்தி வந்தா பரலோகத்து பேர்லம்மா. உங்க ஆத்ம திருப்திக்காக நீங்க காணி கொடுக்குறீங்க, அதுவும் கஷ்டத்துல இருந்தா கொடுக்குறீங்க, தியாகமாவும் கொடுக்குறீங்க. நிறைவுல இருந்து இப்ப நான் ஒரு சர்ச்சுக்கு பிரசவம் போகும்போது ஒருத்தங்க எனக்கு இட்லி சாப்பிட்டு போயிருங்க, நாங்களும் எங்க சர்ச்சு தானே வர்றீங்க, நான் போனேன் திருநெல்வேலிக்கு. எல்லாம் கதவை போட்டுட்டு வெளியே கிளம்பணும். காணிக்கை எடுக்க மறந்துட்டு தானே அவங்க பையன்ட்டு அனுப்பி விட்டாங்க. அவன் உள்ள இருந்து கேட்குறாமா, அந்த 2000 ரூபாய் கட்டாமா எத்தனை தலை எடுக்கும்? ஏலே அதை எடுக்காரா, பக்கத்துல சில்லற காசு கிடக்க வர்றா, அதை எடுத்துட்டு வாடா ஆள் கொண்டுங்கிறாங்க. இது நான் கேட்கிறேன், என் காதுல கேட்கிறேன். எனக்கு என்னடா இப்படி இருக்காங்க? ஆண்டவர் கொடுக்கும் போது பெஸ்டா கொடுக்கணும். கொடுக்கறதுனால நீங்க கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா ஊழியத்துக்கு காணிக்க மாசம் ஒரு மிஸ்டரிக்கு நான் கொடுத்துட்றேன், அதனால 2 லிட்டர் பால் வாங்குவேன், அதனால கொஞ்சம் 1 லிட்டர் தான் பால் வாங்குறேன் நீங்க சொல்லணும். கொஞ்சம் கஷ்டப்படணும். கொடுக்குற நிமித்தமா கஷ்டப்பட்டா அவங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும், அவங்கள ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார். நிறைவுல இருந்து நீ ஹோட்டல்ல போகும்போது டிப்ஸே ஒரு 10 ரூபா கொடுக்குறோம், நீ காணிக்க போய் டிப்ஸ் மாதிரி 10 ரூபா போட்டேன்னா நீ உருப்பிடுவியா? அதாவது காணிக்கையும் பைபிள் அப்படின்னா கிடையாது. நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யணும். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நான் தானே ஏசப்பா பத்தி சொல்லணும். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவங்க, இப்ப இன்னொரு உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். இப்ப நான் ஒரு சர்ச்சுக்கு போறேன், எனக்கு ஒரு தாய் சர்ச்சு ஒரு சிஎஸ்சி தான், விருதுநகர்ல சிஎஸ்சி. அதுக்கு எனக்கு தாய் சர்ச்சு சோறு போட்ட சர்ச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில என்னை நிறைய சிஎஸ்சி சபையார்கள் என்னை ஏற்றுக்கொண்டாங்க. நான் பேசுறது கொஞ்சம் கடிந்து கூட பேசினாலும் அவங்க என்னை ஏற்றுக்கொண்டாங்க. என்னுடைய வாதங்கள், என்னுடைய பிரசங்கத்துல ஏற்றுக்கொண்டாங்க. நான் நிறைய வெக்கப்படன்னு சொல்லேன். அவங்க தாங்க எனக்கு சோறு போட்டாங்க, எங்க ஊழி வளர்றதுக்கு ஒரு காரணமா இருந்தார்கள்னு சொல்றேன். இப்ப அப்படி ஒரு சர்ச்சில் ஒரு 500 பேர் ஒரு சர்ச்சில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 500 பேர் சேர்ந்து ஒரே காம்பவுண்ட்லயே குடியிருக்காங்க, இருக்க முடியுமா? 500 குடும்பமும் வாரத்துல 2 மணி நேரம் வந்தாலே சண்டையை போட்டுறேன். ஒரே குடும்பத்துல இருந்தா வெட்டுக்கூத்து வந்துடும்.
ஆண்டரப்ப என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் 8 தசையிலையும் சதற வச்சிருக்கிறாரு. ஒரு 500 குடும்பம் இருக்குன்னா 500 குடும்பம் அங்க சதறி கிடக்கு. ஏன் சதறி இருக்கிறாங்க? எந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவம் இருக்கானோ அந்த வீட்டுல ஒரு சண்டே கிளாஸ் ஆரம்பிக்கணும், ஒரு ஜெப கூட்டம் வைக்கணும். அந்த தெருவுல இருக்கிறவங்கள ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துற உட்கிரானத்துவம் அவனுக்கு தான் வரும். அதை செஞ்சாதான் பிரதர் ரிவைவலே வரும். இப்ப எங்க ஊழியத்துல 3 கோல் வச்சிருக்கோம். ஒன்னும் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும். 2 சிறுவர்கள் வாலிபர்கள் நாளைய தலைவர்களா மாத்தணும். 3வது எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் ஆத்ம ஆதாயங்கனா மாத்தணும். முழு நேர ஊழியர்கள் மாத்திரம் ஊழியம் செஞ்சு எப்படி இந்தியாவை சந்திக்கிறது? அந்த அளவுக்கு ஊழியர்களே இல்லை. அறுவடை மீது வேலையாட்களோ குறைவு. அறுவடைக்கு எஜமான் வேலையாட்கள் அனுப்படி வேண்டிக் கொண்டு ஜெபம் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும், நிறைய பேர் எல்லாருமே சேர்ந்து ஊழியம் பார்த்தாதான் இந்தியாவை ஆண்டு சொந்தமா மாத்த முடியும். இல்ல எத்தனை இன்னொரு 21 நூற்றாண்டானாலும் 5% விட்டு குறையதான் செய்யும், கூடாது. விசுவாசிகள் இன்னொரு பக்கம் வாரம் வாரம் அந்த பாரம்பரிய சர்ச்சா இருக்கட்டும், பெண்டிகாஸ்டா இருக்கட்டும், எதுனா எடுத்துக்கிட்டாலுமே அவங்க நிறைய விசுவாசிகள் சண்டே சர்ச்சுக்கு போறோம், தசம்பா கொடுக்குறோம், கரெக்டா சர்ச்சுக்கு போறோம். இதுலதான் ரொம்ப ஆத்ம திருப்தி ஊழியங்கள். அதுலதான் அப்படியே ஆத்ம திருப்தி ஊழியங்கள். அதனால பரலோகம் போயிட முடியாது. நிச்சயமா. அதாவது ஆத்ம ஆதாயம் செய்யாதவன் எப்படி பரலோகம் போக முடியும்? 2 கற்பனை கீழ்ப்படியணும். உன்னை போல் பிறரை நேசிக்கணும். அப்ப நான் மட்டும் சும்மா சர்ச்சுக்கு போவேன், அது முதல் கற்பனை கிறிஸ்தவன். அதாவது சர்ச்சுக்கு போறது வார வாரம் தவறாம முதல் கிறிஸ்தவ சர்ச்சுக்கு போறது, ஆண்டவரை நேசிக்கிற பாட்டு பாடுறதுன்னா முதல் கற்பனை கீழ்ப்படிஞ்சிட்டு. 2வது கற்பனை என்னது? உன்னை போல் பிறரை. பிரதர், இயேசு நல்லவர் எனக்கு தெரியுது. எனக்கு நான் பைபிளே படிக்கல பிரதர், என்னால சும்மா இருக்க முடியல. சமாரிய ஸ்திரீகிட்ட பைபிளா இருந்துச்சு, வசனமா தெரிஞ்சது. ஐயோ, தீர்க்கதரிசி வாழ்க்கையே இந்த உண்மையை அவளால சொல்லாம இருக்க முடியல. ஒரு உண்மையா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் அல்ல, அவன் செயல்படாம இருக்கவே முடியாது. நான் உண்மையா என்ன சொல்றேன், பேதுருட்ட யோவான் கடைசி அதிகாரத்துல என்ன சொல்றாரு, என் மீது அன்பா இருக்கிறேன்னு கேட்கிறேன். அவருக்கு ஒரு ஆசை. உங்ககிட்ட கேட்பாரு, நீ என்ன லவ் பண்றியாடா? என்ன ஒரு பாசம் பாரு. அவன் சொல்றான், ஆமாண்டவரே உங்க மேல அன்பா இருக்கிறேங்கிறான். அவர் திருப்தி வரல. 2வது முறை கேட்கிறேன், நீ என் மீது அன்பா இருக்கிறையா? ஆமாண்டவரே அன்பா இருக்கிறேன். 3வது முறை. அதாவது ஆண்டவர் சொல்ற அன்பா இருக்குன்னு சொன்ன உடனே அப்படியே ஓகே நான் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பு சொல்றாருல. அன்பா இருக்கிறேன்னு சொல்லி ஆத்துமாக்களை ஆண்டவரண்ட வழி நடத்தாதவன் எல்லாம் பொய்க்கோழி போயின்னு அர்த்தம், பொய் கிறிஸ்தவன் அர்த்தம். அப்படித்தானே சொல்லுது யோவான் கடைசி பேதுருட்ட சொல்ல. அன்பா இருந்தா ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும், ஆடுகளை மேய்க்கணும். நீங்க ஏசப்பா நேசிக்கிற ஒரு பாஸ்டருக்கான ரோல் கிடையாது. பாஸ்டர்ஸ் ரோல்ல அப்படி எங்க இருக்கு? சீசன் தானே. அவன் ஒரு சீசன் ரோல். சீசனா யாரு? கிறிஸ்தவம் ஃபுல்லா சீசன். ஞானசானம் எடுத்தவன் ஃபுல்லா சீசன் தான். நீங்க சீசன் ஆகிதான் ஞானசானமே எடுக்கணும். அப்படிதான் பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்ப நீ ஞானசானம் எடுத்துட்டானா நீ சீசன் தானே, நீங்கள் ஒரு பேதுரு தானே. அந்த அழைப்புல பாத்தீங்கன்னா விசுவாசின்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு 5 அழைப்பு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 ஊழியங்கள்ல விசுவாசிங்கிற ரோல் எங்க வருதுன்னு அப்ப நீங்க சொல்ல பார்த்தா எல்லாருமே ஊழியம் தான், ஊழியக்காரர் தான். எங்க இருக்குது, எங்க போய் எல்லாருமே ஊழியம் தான். இப்ப நிறைய டைவர்ட் பண்ணி அவங்க லாபத்துக்காக டைவர்ட் பண்ணி. இப்ப நான் சர்ச்சுக்கு போறேன், நான் இல்ல ஊழியத்துக்கு போறேன்னா ஒரு பாஸ்டர் விட்டுருவாரா? இல்ல நீ ஒழுங்கா வேலைக்கு போ, சாட்சியாரு, நீ தசமத்தை இங்க ஒண்ணு கொடுத்துட்டு பிசாம அதுக்கு ஒரு அழைப்பு வரணும்னு பாரு. ஏன் ஒருத்தன் போயிட்டான்னா காணிக்க போயிடும். சுயநலத்துக்காகவே நிறைய பேர் ஊழியத்துக்கு போகாதேன்னு சொல்றான். இப்ப உங்க பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. நீங்களும் பாத்தீங்கன்னா இப்போ உங்க ஆட்களே நிறைய பேர் எந்த அளவுக்கு ஆல்டர் பத்தி தெரியும் தெரியல. நீங்களும் சொல்றீங்க நிறைய ஆட்களை நான் உள்ள வச்சிருக்கிறேன், நிறைய நாலேஜ் இருக்கு அது அவங்களுக்கு பைபிளால. பட் அவங்களெல்லாம் நீங்க பேச வைக்கணும், டிவில மெசேஜ் கொடுக்கணும், வரணும் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் வந்து எடுக்கிறீங்க. அது கொஞ்சம் ஆச்சரியமான விதம். எல்லாரும் பேசணும்ல. நிறைய டிவிகள்ல அண்ணனும் அக்கா மட்டும் பேசிட்டு இருக்காங்க. எங்க பரலோகத்துக்கு பைபிள் பிரதர் எத்தனை பேர் வச்சு பைபிள் எழுதுற சொல்லுங்க? 40 ஆத்தர்
66 புஸ்தகம் வச்சுக்கோங்க. வெரைட்டியா ஆண்டவர் ஒருத்தரையே 2 பேர் வச்சு எழுதல, பல ஆண்டுகளா எழுதுறாரு. அப்ப இவ்வளவு பேரு சேர்ந்தாதான் பைபிள் முழுமைப்படுது. இவ்வளவு பரிசுத்தவான்களை கொண்டு எழுதுறாரு. கடைசி வெளிப்படுத்தல் விசேஷம் யோவானை கொண்டு எழுதுறாரு, பேதுரு கொண்டு எழுதுறாரு. இயேசு கிறிஸ்து லைஃபையே ஒருத்தர் எழுதல, 4 பேர், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதுறாரு. அப்ப நிறைய டீம் ஒர்க் அது. இப்போ ஒருத்தன் ஒரு சர்ச்சில் ஒரே ஒரு ஆளு தான் பேசுவான்னா அந்த சர்ச்சு உருப்பிட்டாப்புலதான். வெரைட்டி இருக்கணும். சொல்ற புரியுதா பிரதர்? ஒரே ஒரு பாஸ்டர் தான் சர்ச்சில் வர்றவங்க பூரா அவர் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பாருன்னா அவங்க பூரா நரகத்துக்கு போனாப்புலதான். பட் அவருடைய இதை கேட்டே பழகி இருப்பாங்கல்ல. இப்ப அவருடைய ஒரு ஒன்றாவது அதான் வலதுபுறம் இடதுபுறம் ஜெய மாட்டாங்க, நரகம் தான் கிடைக்கும். பைபிள் அப்படி இல்லைல்ல. இப்ப நாங்க மோட்ச பயணம்னு ஒரு மேகசின் போடுறோம். அதுல பாத்தீங்கன்னா 30 நாளைக்கு 30 பேர் எழுதுவாங்க. சூப்பரா இருக்கும். கிராமத்துல உள்ளவன் சத்தியத்துல என்ன நாலேஜ் இருக்கோ அது வளர்றதுக்கு ஏத்தாப்புல சின்ன கதை, ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு சத்தியத்தை விளக்கி இருப்போம். 30 பேர் 30 இதான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எங்க டிவியில காலையில இருந்து நைட் வரை எல்லாரும் பேச சொல்லுவேன். நம்மள அழைக்கப்பட்டதே பேசதான்றது. அப்படி உங்க கூட இருந்து பேசிட்டு இருக்கறனால தெரியும் அவங்க தனி ஊழியம்லாம் போட்டோம் கெழுது போட்டோம். அவன் சைத்தானியா சொல்ல போறான். அதுல உங்க சந்தோஷம் தான் உங்களுக்கு. அந்த மகிழ்ச்சி வருது. ஐயோ, பைபிள்ல உங்க சப்போர்ட்டர்லாம் நான் ஒரு செய்தி இப்ப கொடுத்தேன் சத்தியம் டிவில. பொறாமைப்படுங்கள், இதான் செய்தி. பொறாமைப்படுங்க, என்னை பார்த்து பொறாமைப்படுங்க. இப்ப பவுல் எழுதுறாரு, பொறாமையினாலே போட்டினாலே ஆண்டோடைய வார்த்தை அறிவிக்கும் சொல்றாருல்ல. பொறாமப்பட வேண்டிதான். என்னை பார்த்து என் பிரசங்கம் இப்படி பிரசங்கம் பண்ணி இவ்வளவு பெரிய ஊழியம் ஆயிட்டா நானும் பிரசங்கம் பண்ணன்னு பொறாமப்படணும். அவன் பொறாமப்பட போற என் காரை பார்த்து பொறாமப்பட்டானா, எனக்கு உரிய ஐஸ்வர்யத்தை பார்த்து பொறாமப்பட்டானா எனத்துக்கு உருப்பிடான், நரகத்தான் போவான். லேலுயா. எலியாவை பார்த்து எலிசாவுக்கு என்ன ஆசை வருது? இருக்க வரோம், எனக்கு வரணும்டா, அதான பொறாம. அத உண்மைய கத்துக்கிட்ட போய் ஜெபிச்சு ஒரு விசுவாசத்தோட அவரை ஃபாலோ பண்றான். இயேசு கிறிஸ்து கடல் மீது நடக்கிறது பார்த்தோன்னே பேதுருக்கு கிளுகிளு ஆசை, நானும் நடக்கணும். அப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மற்றவங்களை பார்த்து நானும் அவங்கள போல ஊழியம் செய்யணும், நானும் எனக்கு ஒரு வரங்கள் வேணும். இதுதான் பிரதர் பைபிள் சொல்லி கொடுக்குற மாடல். நான் மட்டும் பிரசங்கம் பண்ணுவேன், நீ எல்லா பேரும் என்கிட்ட வரணும். பிரசங்கத்தை கேட்டு கேட்டு தசமத்தை பார்த்து கொடுத்துட்டு வீடு போயிட்டே இருக்கணும்னு சொன்னா அந்த ஊழியக்காரே நரகம் தான் போவார். சோ அழைப்பு தான் எல்லாம் தீர்மானிக்குது. அழைக்கப்பட்டவர்கள் நீங்க அழைப்புனா பிரதர், இப்ப என்ன போல நீ பேசுவீங்களா? பேச மாட்டேன். உங்களை போல நான் பேச முடியுமா? அவ்வளவுதான். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, அப்படி வச்சுக்கிற வேண்டிதான். இதனால ஸ்பெசிபிக்கா இவர் போய் தான் சுவிசேஷம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எல்லாருமே சுவிசேஷ ஊழியர்கள் எல்லாரும் ஆத்மாதையும் செய்யணும் பிரதர். சரிதானா? ஒரு சிலருக்கு டீச்சிங் இதா இருக்கலாம். நிறைய எனக்கு தெரிஞ்ச என் மேல பயங்கர அன்பு செலுத்துற பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, ரோல் மாடலா இருப்பாங்க, சூப்பரா இருப்பாங்க. நல்ல போதகம், உங்க போதகம் பண்ணணும். பைபிள்லாம் என்ன எல்லாத்தையும் போதகம் பண்ண வேண்டியதான். அது அவங்களுடைய கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஆனா அவங்க சுவிசேஷ ஊழியத்தையும் செய்யணும். அப்படிதானே? நம்ம அடுத்த கேள்வி அப்படியே வாங்க வாங்க.